அடுத்த வரும் தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவிலே தோற்கடிக்கப்படும். திமுகவின் மீது சொல்வதற்கு கோடிக்கணக்கான குற்றச்சாட்டுகள் மலை போல் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுக மேல எதிர்ப்பு வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒருவேளை முட்டல் முரணல் 25 சீட்டு கேட்கறாங்க. ஒரு 10-12 கொடுத்தா தான் இருப்பாங்க. நாங்க 5 தான் தருவோம்டா, வெளியேறக்கூடிய வாய்ப்பு வந்தா பாமக இங்க ஒட்டிக்குமா? நேர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம பேச போறது மிக முக்கியமான ஆளுமை. என்ன பேச போறோம் அப்படின்னா, சமகால அரசியலை குறித்து நாம் பேச போறோம். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக மரியாதைக்குரிய நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்று நம்முடைய கேள்விகளுக்கு போகலாம். சார் வாங்க. வணக்கம் சார். பத்மநாபன் சார், ஏற்கனவே நீங்கள் எங்களுடைய அரங்கத்தில் சிறப்பாக பேசி நிறைய விஷயம் போயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் குறித்து இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். டிசம்பர் மாதம் முடிவுக்கு வந்து விட்டது. 2025 ஆரம்பமாக போகிறது. இந்த வேளையில நீங்க ஒரு அரசியல் தலைவராக, அதாவது கடந்த கால காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் நீங்க பணியாற்றிருக்கீங்க. தற்போது மக்கள் உரிமைகளுக்காக நமது உரிமை காக்கும் கட்சி பல நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் போட்டிருக்கீங்க. மாவட்ட செயலர்கள் அல்லாமல் ஒன்றியம், நகராட்சி, மண்டலம் போட்டு பணி சிறப்பா செய்றீங்க. அதுவும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அபலைகளுக்கான குரலை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் கடந்த ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில 15,000 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒரு உதவி என்று சொன்னாலும் கூட ஏறத்தாழ 15,000 உதவிகளை செய்திருக்கின்ற ஒரு பெருமைக்குரியவன். ₹1 வாங்கினதில்லை, ஒரே ஒரு நிமிடம் தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கட்சியில் இருக்க அத்தனை சகோதரர்களும் அவர்களுடைய பொது வாழ்க்கை 100 நாட்கள், 1000 நாட்கள், 500 நாட்கள், 300 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒரு உதவி என்ற நிலையில இருக்கு. ஆனால் ஒருத்தரும் ₹100 கூட வாங்கினதில்லை. ஆனால் இதே உதவியை மாற்று கட்சிகள் 5 உதவி செய்தால் ஸ்கார்பியோ வந்துடும், 10 உதவி செய்தால் பங்களா வந்துடும், 20 உதவி செய்தால் எஸ்டேட் வந்துடும், கூட்டிலையும் கொடைக்கானலையும். இது இல்லாமல் நாங்கள் இருப்பது தான் எங்களுடைய சிறப்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அடிப்படையில் ஒரு சமூக சிந்தனைவாதி நீங்கள், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பறை இறையியல் தத்துவங்களில் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அபரைகளுக்கும் நீங்கள் உதவுங்கள், உங்களுக்காக உங்கள் இறைவன் உதவுவார். இது எல்லா மதங்களிலும் இது ஒரு தர்மம், முழுமையான நம்பிக்கை. இது ஒரு தர்மம். இதற்கு மதமோ சாதியோ இனமோ அல்ல, இது ஒரு தர்மம், மனிதநேயத்திற்கான தர்மம். இந்த தர்மத்தில் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வாயில்லா பட்சிகளுக்கும் நாம் உதவ வேண்டும். அப்படித்தான். இப்ப நான் உங்கள்கிட்ட அப்படி வர இதையெல்லாம் கேட்டுட்டு போறேன். சமகால அரசியல்ல தமிழ்நாட்டுல எப்படி பார்க்கின்றீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் தோன்றுகின்ற ஒரு சமிக்கையை பார்த்துட்டோம். எந்த மாதிரி? அடுத்த வரும் தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவிலே தோற்கடிக்கப்படும் என்பதுதான் அந்த சின்ன செய்தி. அனைத்து துறையிலையும் தோல்வி, அனைத்து துறையிலையும் சட்டம் ஒழுங்கு சந்து சிரிக்குது, ஊழல் மலிந்திருக்கு, போதைப் பொருள்கள் மலிந்திருக்கு, எந்த துறையில போனாலும் பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது அவர்கள் எடுத்துக்கொண்ட வெற்றிக்கு பயன்படுத்துகின்ற 2 ஆயுதம். ஒரு ஆயுதம் மோடியை எதிர்ப்பு, 8 கோடி தமிழர்களை, தமிழக மக்களை மோடிக்கு எதிர்ப்பாக சித்தரிப்பது. 2வது கூட்டணிகளை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பது. இது ரெண்டுத்துக்குமே ஆபத்து வந்தாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விசிக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் மட்டும்தான் அவங்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேல்முருகன் வேற லெவல்ல சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஈஸ்வரமூர்த்தி கூட்டணி உடையும் என்ற ஒரு ஆயுதம் போச்சு. இல்ல இப்போ 2வது ஆயுதம், நீங்க மெதுவா நிதானமாக கேட்கிறேன். கூட்டணி உடையும்னா நீங்க சொன்னீங்க, தோழர் பாலகிருஷ்ணன் அதாவது முந்தனத்து பேசிட்டு கொடுக்கும்போது திமுகவுடைய செயல்பாட்டுல சரியா இல்ல, அனைத்து துறைகளும் போச்சு. தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார்?
திராவிட இயக்க கருத்தியல்ல எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. ஆனாலும் சனாதனத்தை எதிர்க்கின்ற ஒற்றை கொள்கையில் இணைந்திருக்கிறோம். அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க சார். அது உண்மையும் கூட. அவங்க பேச்சுக்கு வந்து எதிர்ப்பாங்க. ஆனா எஃகு கூட்டணியிலே ஒருங்கிணைத்து இருப்பாங்க அவங்களுடைய வெற்றிக்கு. ஆனா இப்போ திமுகனுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுக மேல எதிர்ப்பு வந்துட்டாங்க. சம்பரம்பாக்கம் ஏரியில கடந்த காலத்துல அம்மையார் காலத்தை திறந்து ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை கொண்டாவது அந்த 3 மாவட்ட மக்களை காப்பாத்திருக்கலாம். 5 நாட்களுக்கு குறைந்தபட்சம் 30 கனஅடின்னு பண்ணிருக்கலாம். 168 கனஅடி தண்ணீரை ஒரே நாள்ல திறந்து விட்டு விவசாய சூழலே இல்லை. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் அந்த மாவட்டத்துல தான் ஆணிவேர். யாருடைய ஆணிவேர்? விசிகானுடைய ஆணிவேர். அவர் திமுக பின்னாடி போனா விரட்டி அடிப்பாங்க. இவரு நம்ம பொன்முடி மந்திரி மேல சேரைவாரி இறைச்சிருக்காங்க. அது இல்லாம பேனர்கள் கிழித்தெறியப்படுகிறது. எதிர்ப்பு கிருஷ்ணகிரியில ஸ்டாலின் போன உதயநிதி ஸ்டாலின் போன எதிர்ப்பு. இனிமே இந்த எதிர்ப்புகள் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து திமுகவை அழிக்கும். சார், இப்போ பத்மநாபன் சார், நீங்க சொல்றது சரிதான். அது உங்களுடைய மாற்று கருத்தாக இருக்கலாம். மக்கள் உரிமை காக்கும் கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தமாகவும் கூட இருக்கலாம். என்னுடைய சித்தாந்தமே இல்ல, பரவாயில்ல. நான் அடித்தளத்துல மக்களா பயணிக்கிறத அதைத்தான் சொல்லுவார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, போதை கலாச்சாரம் இருக்கிறது, பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, நிர்வாகத்துடைய மோசமான விஷயம், வரி விகிதம், ஊழல், அது மட்டும் இல்லாம விலைவாசி, சொல்லிட்டே போங்க, தந்தை மகன் வாரிசு அரசியல், இப்படியெல்லாம் தொடர்ந்து போகுது. அதுல வாரிசுல கூட நீங்க விட்டுருக்காங்க. உதயநிதி இருக்கட்டும், ஸ்டாலின் இருக்கட்டும், கலைஞருக்கு அடுத்தபடியா இன்ப நீதி கூட ஆளட்டும். ஆனா மக்கள் நலன் சார்ந்து ஆள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் கேட்கிறது இது, அதாவது 1 சேர்ந்தா 2, 2 5 சேர்த்தா 7. இந்த ஃபார்மேட்ல காங்கிரஸ் கட்சி, இந்த ஃபார்மேட்ல விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்கு வங்கிகள், இடதுசாரிகள், இவர்கள் எல்லாம் கொங்கு அமைப்புகள், இப்ப வேல்முருகன், அதாவது வாழ்விருது கட்சி, வாழ்விருது வந்துட்டா சரி. இப்ப எப்படியாலும் சேர்ந்தா கூட 1/2%, 1/4%, 2%, 3%, இதெல்லாம் சேர்ந்தும் அவர்களுக்கு இருக்கிற சேரும் போது அவங்க வெற்றி பெற்றுறாங்க. நிச்சயமாக இல்லை, அது ஒரு மாய, அது பித்தலாட்ட அரசு. எப்படி சார்? ஒட்டுமொத்த பொதுமக்கள் தான் சார் பெருசு. திமுக அதிமுக சொல்லிக்கலாம், 2 கோடி பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க, 75 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் பொதுமக்களுடைய சதவீதம் தான் அதிகம். 25% தான் தீர்மானிக்கும் யார் வெற்றி பெறுவது, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது. அதிமுக துரிதமா பிஜேபியோட கலந்து தேமுதிகவை இணைத்துக் கொண்டு பாமகவை இணைத்துக் கொண்டால் மிகப்பெரிய அளவுல வெற்றி கொள்வார். சார், பிஜேபி பத்தி நீங்க சொல்றீங்க. பிஜேபிக்கு என்ன பெரிய வாக்கு சதவீதம் இருக்கு? ஒரு 5 காங்கிரஸோட வளர்ந்து 5 to 10% மக்களை வச்சிருக்காங்க. ஏன்னா நான் சொல்லிடுறேன், எதுக்குன்னு சொல்லிடுறேன். சிறுபான்மை மக்கள் ஒரு இடத்துல போய் குவியும் போது பெரும்பான்மை மக்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபார்மேட். இது என்னதுன்னு சொன்னா அது உங்களுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது இப்போ கிறிஸ்தவ முஸ்லிம்களை திமுகவுக்கு 15 to 16% வாக்குகள் கிடைக்கின்றது. காரணம், பிஜேபிக்கு எதிராக, இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக அவர்கள் ஒரு அச்சத்தின் காரணமாக அதையே காரணம் காட்டி திமுக நல்ல ஒரு விளைச்சல போகுது, அறுவடை பண்ணிடுறாங்க. அது மாதிரி இடதுசாரிகளுக்கும் வேற வழி கிடையாது, காங்கிரஸுக்கும் வேற வழி கிடையாது. வெற்றி கழகம்னு ஒண்ணு வந்தாச்சு சார். அது ரெண்டா பேசுறேன். இப்ப இந்த நிலையில கட்சிக்கு எதிரான ஒரு மாபெரும் மனநிலையில நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி, நான் சொன்ன இந்த ஸ்ட்ராங் கூட்டணிக்கு எதிராக எப்படி ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அமையுது? அதற்கான வாய்ப்பு இருக்கா? சொல்லிடுறேன். கடந்த காலத்துல மோடி மேல மிகப்பெரிய அளவுல கொம்பு சீவி எதிர்ப்பினுடைய உச்சத்துல இருந்த காரணத்தினால அனைத்து கட்சிகளுக்கும் போய் வெளியில பேசும்போது மிகப்பெரிய அங்கீகாரம், வரவேற்பு கிடைச்சது. இப்போ அனைத்து துறையிலும் திமுகவோட கூட நம்ம போனா நமக்கும் சேர்வாரி அடிப்பாங்க, நம்ம பேனர் வச்சா நம்ம பேனர் கிழிப்பாங்க. அதனால மக்கள் விரோத ஆட்சியா போச்சு. நீங்க தான் சொல்லிட்டீங்களா, பட்டியலிட்டீங்களே 15-20 துறையை உடனே சொல்லிட்டீங்க. அனைத்து துறைகளையும் கேவலமான நிலை, ஒரு நிர்வாக சீர்கேடினுடைய உச்சகட்டம். சென்னை மாநகராட்சி பாருங்க, எங்க பார்த்தாலும் குப்பை தொட்டியா இருக்கு. அதனால 1-2 ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல வேந்தர் பிரச்சனை, துணை வேந்தர் யார் அமைக்கிறது, வேந்தர் யார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மாநில அரசை கட்டுப்படுத்த மத்திய அரசு சார்பாக ஒருத்தர் இருக்கணும், மத்திய அரசை கட்டுப்படுத்த மாநில அரசு சார்பாக ஒருத்தர் இருக்கணும். அதான் வேந்தரும் துணை வேந்தரும் முடிஞ்சு போச்சு. கவர்னருக்கு இது முடிஞ்சு. இதுல ஒரு அக்கப்போர் பண்ணி ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லைன்னா என்ன சார் பொருள்? ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கா, அவங்க
திமுக ஒண்ணு செய்து குற்றவாளி அத்தனை பேருக்கும் அப்பீல் போறாங்க. நீங்க உங்க மேல வழக்கு இருக்கு, உங்க மேல பிரச்சனை இருக்கு, உங்களோட தீர்ப்புக்கு மேல்முறையீடு போங்க, அதுல தவறு இல்லை. ஏன்னா நீங்க அரசியல் பண்ணணும், மக்களை ஏமாத்தணும். ஆனால் குற்றவாளிக்கு போறீங்களே, கள்ளக்குறிச்சியில வந்து பிரச்சனை 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அந்த பிரச்சனையில நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐக்கு தீர்ப்பு கொடுக்குது விசாரணைக்கு, அதுக்கு மேல்முறையீடு போறீங்க. அண்ணா நகர்ல ஒரு சிறுமி கற்பழிப்பு, அதை வந்து தானாக நீதிமன்றம் எல்லாம் உன்னிப்பா கவனிங்க, நீதிமன்றம் தானாக முன் வந்து, இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்துச்சு. ஆமா, நீதிமன்றம் ஆமா தானாக முன் வந்து வழக்கு பதிச்சு சிபிஐக்கு கொடுத்தா அதுக்கு ஒரு மேல்முறையீடு. அப்ப காவலாளிகள் குற்றவாளி அத்தனை பேருக்கும் அவங்க செலவு பண்ண வேண்டாம், அரசாங்கமே செலவு பண்ணி மேல்முறையீடு போகும். எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தர போகும்? ஒரு மந்திரி சொல்றாரு, எவ்வளவு கேவலமான வார்த்தை பாருங்க. அதிமுக ஆட்சியில 8 லட்சத்துக்கு மேல எஃப்ஐஆர் இருக்கு, ஆனா எங்க ஆட்சியில 1 லட்சம் எஃப்ஐஆர் தான் இருக்கு. இதுல இருந்தே தெரியுது எங்களுடைய அரசு குற்றமற்றதுன்னு. அவர் என்னன்னு சொல்றது, மனநோயாளின்னு சொல்றதா இல்லைன்னா என்ன, அது பொதுவாளிகள்ல இருக்கு, நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, 8 லட்சம் எஃப்ஐஆர் போட்ட இடத்துலதான் குற்றங்கள் கம்மியாகும். நீங்க எஃப்ஐஆர் போடுறது இல்லையே, வர்றவனெல்லாம் விட்டுடுறீங்களே. 1 லட்சம் பேரு தான் எஃப்ஐஆர். நல்ல பாயிண்ட். என்ன தயவு செய்து 8 லட்சம் பேருக்கு நீங்க எஃப்ஐஆர், நீங்க நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யல. அப்ப என்ன ஆகும்? குற்றவாளி மேலும் மேலும் போவான். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கிறவன் ஒரு கட்சிக்காரன், பெரிய பெரிய மந்திரி கூட பெரிய பெரிய கட்சிக்காரங்க போட்டோ எடுத்து வெளியிடுறாங்க. செங்கி பத்மநாபம் சார் கேக்குறேன், சென்னையினுடைய ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, இதய பகுதி, ஒரு பக்கம் கிண்டி கவர்னர் மாளிகை, அடையாறு ஹையஸ்ட் செக்யூரிட்டி 24 hours, அப்புறமா ராஜீவ் காந்தி சாலை, அப்புறம் டைட்டில் பார்க், ஆமா, ஈசிஆர் ரோடு, எஸ், பெசன்ட் நகர், எல்லாமே கனெக்டிவிட்டி. அந்த இடத்துல அந்த ஞானசேகரன் தொடர்ந்து மதிலேறி விழுந்து தப்பு செய்யறாங்க. அது மட்டும் அந்த மாதிரி இடத்துல சிசிடிவி வேலை செய்யல. சிசிடிவி வச்சு மக்களுக்கு இதுக்கெல்லாம் அரசு எப்படி குறை சொல்லலாம்? நிர்வாக சீர்கேடு சார். நீங்க அப்படியே சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, கணவன் மனைவி பிரச்சனை வெட்டிக்கிட்டாங்க, சொத்து பிரச்சனை வெட்டிக்கிட்டாங்க, 2 ரவுடிங்க வெட்டிக்கிட்டாங்க, அது தனிப்பட்ட பிரச்சனை, நாங்க போய் பக்கத்தில் நிற்க முடியும், வீட்டுக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்க முடியுமா, ஒருத்தர் பின்னாடியே முதுகுல போக முடியுமான்னு இந்த நக்கல் பேசுறீங்கல்ல. ஒரு போதை இது என்ன சொல், கஞ்சா சொல்ல, அதை அடிச்சுட்டு பப்ளிக்கா போய் வெட்டியிருக்கான். அதை போய் என்ன சொல்றீங்க, அதுவும் குடும்ப தகவல் சொல்ல முடியுமா? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றவாளி, அதெல்லாம் விட்டுருங்க சார். நிர்பயான ஒரு கேஸ் டெல்லியில, அந்த பொண்ணு பேரு இது வரைக்கும் தெரியாது, நிர்பயா தான் தெரியும். எப்படிங்க அந்த பொண்ணுடைய பேர் வெளியில வந்தது எஃப்ஐஆர்ல? என்னங்க காவல்துறை, என்னங்க உள்துறை மந்திரி பண்றாரு? அந்த பேர் வெளியில வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் அன்புமணி அருமையா சொல்றாரு, அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க, அந்த பாலியல் ஞானசேகரன் அந்த பொண்ணை மானபங்கப்படுத்திட்டான். ஆனா காவல்துறையும் தமிழக அரசும் அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மானபங்கப்படுத்தியதான் குற்றச்சாட்டு. கரெக்ட், பேர் வெளியிட்டு இருக்காங்க சார். அந்த மாணவனுடைய பெயர் எவ்வளவு பெரிய தவறு. எங்க வீட்டு மகள் அவருக்கு எதிர்காலமே போச்சு. இதே போல நான் என்ன சொன்னது, ஞானசேகரனுடைய எஃப்ஐஆர் பார்த்தா அவன் முதல் குற்றம் இல்ல, பல குற்றங்களை செய்திருக்கான். அவன் தொடர்ந்து ஆமா, இதே வேலைதான். அது அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் தஞ்சம் கொடுத்தான்னு அர்த்தம். கஞ்சா 14 போதைப் பொருள் ஏர்போர்ட்ல 14 கோடிக்கு மாட்டிருக்கு, 8 கோடிக்கு மாட்டிருக்கு. அதை போட்டோ போடுறாங்க, கொண்டு வந்தோன்னே போட்டோ போடுறாங்க. அவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஆனா இதை வாங்க போகிறது யாரு, அது எப்படி எல்லாம் விற்க போகிறாங்க, அந்த எஃப்ஐஆர்ல வரணும் இல்லையா, என்கொயரி வரணும் இல்லையா? ஒண்ணு பண்றீங்க, ஒன்னா மேல்முறையீடு போயிட்டீங்க. குற்றவாளிகளுக்கு எப்படி இருக்கும்? ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் தலைமையில இருந்தான், அவ கட்சியில பொறுப்புல இருந்தான். வெளிநாட்டு மக்களுடைய பிரிவு இருக்கு, அதாவது திமுக அயலகனுடைய தலைவர், செயலாளர், அதையும் அவரையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஊழல் எதிர்ப்பு அரசியல் பேசிக்கிட்டு பாலாஜியை காப்பாத்துறாங்க. பாலாஜிக்கு அதே துறை முக்கியம், பணம் கொழிக்கிற ஒரு துறையை மீண்டும் கொடுத்துருக்காங்க. அவர் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல, ஒரு வேலை வாங்குறதுக்கே 4 கோடி 5 கோடி வாங்க வரும். அவரே என்ன சொல்லியிருக்காரு, வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. இதை விட ஒரே ஒரு தயவு செஞ்சு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தேன்னு சொன்னவர் வந்து ஊழல்வாதி தானே. அப்பேற்பட்ட ஆளுக்கு அவ்வளவு பெரிய பதவி கொடுத்துருக்கீங்களே, எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? விசாரணை வரலன்னு சொல்லாதீங்க. அவர் விசாரணையில என்ன ஆகுதோ, தீர்ப்பு என்ன ஆகுதோ அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை, வாங்கிய பணத்தை கொடுத்துட்டேன், நான் ஒரு இடத்துல திருடிட்டு மாட்டிட்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு விட்டுருவீங்களா?
எந்த விதத்துல நியாயம்? சரி சார். இவர்களை நீங்க தோல்ல சுமக்கிறீங்கன்னா அப்ப நீங்க யார்? இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க அடிக்கிட்டீங்க. நடந்த ஞானசேகரன் விஷயம் வரைக்கும் திமுக சொல்லிட்டீங்க. இப்ப இதுக்கெல்லாம் நான் மறுபடியும் சொன்னேன். இந்த வலுவான கூட்டணி அவர்களுக்கு 0.5%, 2%, 3% அதுதான் அவங்களுடைய பலம். அது அவர்களின் பலம். பலம். இப்ப இந்த ஒரு 8 மாதத்தில் 6 மாதத்திற்குள் முடியணும். ஜனவரியிலிருந்து ஆரம்பிச்சு டிசம்பருக்குள்ள அந்த கூட்டணி முடிஞ்சு பிப்ரவரியில அவங்க பிரச்சாரத்துக்கு போயிருவாங்க. ஆக நான் இந்த வருஷத்துக்குள்ள முடியும். இப்ப இது கண்டிப்பாக உடைந்து என்று நீங்கள் எந்த அடிப்படையில சொல்லுங்க? இது இந்த புற்றுநோய் மாதிரி ஆரம்ப காலத்திலேயே இவங்க எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்துதாண்டா பிரச்சனை இல்லை. சப்ப கட்டி இது முத்தி போய் வெடிக்கிற அளவு போயிடுச்சு. அவங்க கூட்டணிக்குள்ளேயே இல்ல மக்கள் எதிர்ப்பு பெரிய அளவுல வந்துருச்சு. இனிமே மக்கள் எதிர்ப்பு நேரடியா வந்த பிறகு அவர்கள் பின் நின்னால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய வேறு சார், விசிகானுடைய வேறு எங்க இருக்கு? அந்த 3 மாவட்டத்துல அவங்க கூட போனாங்கன்னா ஓட விரட்டுவாங்க. விசிகா இனிமே கட்சின்னு ஒண்ணு இருக்கணும்னா திமுக கூட்டணியில இருந்து வெளியில வருவது காலத்தின் கட்டாயம். அதே சமயத்துல ஒண்ணு சொல்றேன் சார், ஆதவன் இருக்கார் இல்லையா, ஆதவ அர்ஜுன், அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும், பங்கு கொள்ளணும், என்னுடைய தலைவர் சிஎம் ஆகணும், துணை சிஎம் முதலமைச்சர் ஆகணும் சொல்றது ஒரு தண்டனையா? அப்ப என்ன நீங்க போய் பிஜேபி இவங்கள சொல்றீங்க, அதிமுகவை சொல்றீங்க பிஜேபிக்கு அடிமைன்னு. அப்ப விசிகா எதுக்கு அடிமை? இவர்களுக்கு தானே அடிமை. இந்த மதம், இந்த சனாதானம் இதெல்லாம் பேசாதீங்க. பால் தாக்கரேயோட கூட்டணி வச்சிருக்கிறவங்க காங்கிரஸே வச்சிருக்கு, திமுகவும் இருக்கு. அதே அவங்களுடைய பத்திரிகையில சிவசேனானுடைய பால் தாக்கரேயுடைய மகன் அவர் உத்தவ் தாக்கரே ஆதரவு பண்ணி போட்டிருக்காரு. மசூதி இடிப்பை பற்றி ஆதரவாக செய்தி போட்டார். சமாஜ்வாடி வெளியே போயிட்டான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் காவலன், சிறுபான்மையினுடைய காவலன் போர்வையில் இருக்கீங்கல்ல, சிறையில இருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் விடுவிக்கலையே. அப்படி இருக்கும்போது மக்கள் தேவை என்ன பொறுத்த வரைக்கும் சார், சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் சார், தயவு செய்து நீங்க பிரித்து வாக்குறீங்க. அதிமுக போடுங்க, திமுக போடுங்க. எம்ஜிஆர் காலம் தொட்டு, ஜெயலலிதா காலம் தொட்டு, எடப்பாடி காலம் தொட்டு சிறுபான்மை மக்களுக்கு அவருக்கு எதிரிகள் அல்ல சார். இவ்வளவு பத்மநாபன் சார், நீங்க ஒரு அரசியல் இயக்க தலைவர், முன்னால் ஒரு தேசிய பேரியக்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர், ஒரு கல்வியாளர். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மாற்று முகாம் வலுவாக இல்லையே? இப்போ இது திமுக விட்டுருங்க, திமுகவின் மீது சொல்வதற்கு கோடிக்கணக்கான குற்றச்சாட்டுகள் மலை போல் இருக்கிறது. எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் கோயிங் ஆன். இப்பொழுது தற்போது இருக்கக்கூடிய நிலை போய்கொண்டிருக்கிறது. அதில் நான் மறுக்கவில்லை, அவர்களுக்காக நான் வக்காலத்து வாங்கல. அவர்களை எதிர்ப்பதற்கு சரியான பவுலர், சரியான பேட்ஸ்மேன், சரியான டிஃபென்ஸ் அண்ட் அக்ரெசிவ் பிளேயர் இல்லையே. ஒரு 3 மாதத்திற்கு முன்பு அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் 200 தொகுதி நான் ஜெயிப்பேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், 200 தொகுதி அல்ல ஸ்டாலின் அவர்களே, 234 நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை, ஏன்னா கூட்டணியை வலுவாக வச்சுருக்கீங்க, எதிர்ப்பு மோடியை கரெக்டாக பண்ணுறீங்க, அதனால நீங்கள் தான் 234 ஜெயிப்பீங்கன்னு சொன்ன நபர் தானே, இந்த வயதானே சொல்லிச்சு. ஆனால் இப்பயே மாற்றி சொல்லுது, நிலைமை மாறிடுச்சு. அல்ல மக்கள் வெகுண்டு பொங்கிட்டாங்க சார். மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இப்ப 2 வாய்ப்பு, அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக இணைந்தால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவது உறுதி. அந்த வாய்ப்பை அதிமுக நழுவ விட்டால் வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவுல. நீங்க சொல்றீங்க, அன்புமணி என்ன சொல்றா தெரியுமா? எங்களுக்கு 15% கொடுங்க வன்னியர்களுக்கு, நாங்க பிஜேபியை கையை கழுவிட்டு உடனே அவங்க கூட சேர்ந்து அது பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட் has been made by Dr. Anbumani without any hesitation. To whom they have addressed. ஆமா, அவர் அட்ரஸ் திமுக கிட்ட கேட்டிருக்காரு. ஆமா, திமுக கிட்ட கேட்டிருக்காரு. என்ன போகாத ஊருக்கு whom யாரு? டிஎம்கே. நீங்க டிஎம்கே தான் ஆட்சியில இருக்கு. நான் என்ன சொல்றேன், 10% இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது 15 என்பது கனவுல கூட நினைக்காத ஒரு சதவிகிதம். சரி, அப்படி இருக்கும்போது இது போகாத ஒரு சாத்தியம் இல்ல. இருந்தாலும் உங்க கூட சேர்றேன்னு சொல்ல அந்த வார்த்தையை தான் பேசுறேன். அது அரசியல் காலத்துல சார், பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த நிலைப்பாடு வேணாலும் எடுப்பாங்க. கடந்த காலத்துல அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தாயும் மகனும் எந்த அளவுக்கு மோசமான வார்த்தை தான் நம்ம பேச மாட்டோம். அந்த மாதிரி பண்ண அது கூடாது. ஒரு நினைவூட்டல். அப்படி இருக்கும் போது நினைவூட்டல். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சார், தேர்தல் அரசியல் ஒண்ணு மட்டும் முக்கியம் சார், நாற்காலி முக்கியம். முக்கியம். அப்ப நீங்க அதிகாரம் முக்கியம். நீங்க என்ன செய்யணும், சிறுபான்மை மக்கள் உங்களை நம்பலன்னா நீங்க துரோகம் செய்ய மாட்டீங்கன்றதை அவங்க நம்பணும். நம்பலன்னா கடந்து போங்க.
கடந்து போய் பிஜேபியையும் மற்ற கட்சிகளையும் கொள்கையை பார்க்காதீங்க, சதவீதம் பாருங்க. 10%, 4%, 8%, 3%. நீங்க வந்து நாற்காலியில் அமர்ந்துட்டு இடாதாருக்கு இட்டுக்காட்டு, மீண்டும் மீண்டும் சொல்றேன், இடாதாருக்கு இட்டுக்காட்டு, சிறுபான்மை மக்களுக்கு நிறைய செய்யுங்க. அப்ப அவங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெறுவீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ ஒரு வேளை நீங்கள் சொன்ன அடிப்படையில விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு வேளை முட்டல் முரணல் வந்து 25 சீட்டு கேட்கறாங்க, ஒரு 10-12 கொடுத்தாதான் இருப்பாங்க, நாங்க 5 தான் தருவோம்டா, வெளியேறக்கூடிய வாய்ப்பு வந்தா பாமக இங்க வந்து ஒட்டிக்குமா? இல்ல கேக்குறேன் பதில் சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மறுபடியும் திமுகவோட சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அடி அப்படி வந்து இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க கூட்டணியில இருக்க மாட்டாங்கிறீங்க. நீங்க சொன்னீங்க கூட்டணி உடைஞ்சிரும், திருமாவளவனுக்கே ஆபத்து, இவரு கூட சேர்ந்தா இவங்களுடைய பேரெல்லாம் கெட்டு போயிரும், அது மாதிரி காங்கிரஸ் கட்சி வழி இல்ல, மத்த எல்லாருக்கும் பேர் கெட்டுருங்கிறீங்க. அப்ப திருமாவளவன் என்ன பண்றாரு, சரி வேற கூட்டணியை தேடி போகும்போது பாமக வந்துரும்ல. ஏன்னா நேற்று செய்தி, பாமக தொண்டர்கள் சோர்வு, அதிகாரம் இல்லாமல் பல தசாப்தங்களாக பயணிப்பதால் வன்னியர் கட்சி தோல்வி அடையக்கூடிய சூழலுக்கு மாற்றமாக துண்டை போட்டு வைக்கிறார். இப்போ களம் வந்து திமுகனுடைய உச்சத்துல இருக்கு. கடந்த 3 மாதத்துக்கு முன்பு கண்ணுக்கு எட்டிய அளவுக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு 200 இருமாப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு 200 தொகுதி அது ஸ்டாலின். இப்போ 2026ல திமுக என்பது சீன்லயே இருக்காது. நான் கேட்ட திமுக இல்ல, நான் கேட்டது அன்புமணியை கேட்டேன். அடுத்த பதில் இதுதான், திமுக வந்து சீன்லயே இருக்காது. அப்ப என்ன வரும், அதிமுக வர்சஸ் வெற்றி கழகம்னு வரும். அப்போ அதிமுக ஒரு கூட்டணி இருந்தா நீங்க சொல்ற கட்சிகள்லாம் காங்கிரஸ், தேமுதிக, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் வெற்றி கழகத்திலோட இணையும். அப்போ there will be a close contest. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிக, வெற்றி கழகம். அது இதெல்லாம் செக்யூலர். அவங்க வந்து மத்திய அரசுக்கு மோடிக்கு எதிரான அணி தான் வெற்றி கழகம். அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்கள்னு சொல்றேன். கூட்டணி எப்போ உருவாகும்? நான் ஒண்ணுதான் சொல்றேன், எப்போ உருவாகும் கூட்டணி? டிசம்பர் அடுத்த வருடம் இறுதியில. அப்ப இந்தியா கூட்டணி தான் இங்க வந்துருது. இந்திய கூட்டணி இவரும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு, வெற்றி கழகம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் என்ன சொல்றேன், இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் வெற்றி கழகம் எல்லாம் திமுக விட்டு பிரியும் போது மேல திமுக இந்தியா கூட்டணிக்கு அவர் இருக்காரு, ஒட்டிட்டு இருக்காரு, வெற்றி கழகம் இந்தியா கூட்டணிக்கு போயிடும். அப்ப திமுக கலத்தி விட்டுருவாங்க. they will not be in the scene at all. அவர்கள் இந்த தேர்தலில் முழுமையாக புறக்கணிக்கப்படுவார்கள். பெரிய குண்டை போடுறீங்க. உண்மை, இது யதார்த்தம். ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான், அவரை நம்ம மனநோயாளின்னு சொல்றோம், அவரை பெருசா பேசல, கண்டுபிடிச்சதுக்கும் பாராட்டுறோம். அது அங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசியல் விமர்சகர் அரசியல் போர்வையில பார்க்கும்போது சில கருத்து நகைச்சுவையா இருக்கும், விமர்சனத்திற்குரியதா இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. திமுக will not be in the scene in 2026. போற வேகம் எல்லா துறையிலும் அடி சார். அதெல்லாம் சரி, நீங்க அதுதான் அல்டிமேட். எல்லா துறையிலும் அடி. 2026 திமுக இடம் தெரியாமல் போகும். கடந்த காலத்துல எப்படி போச்சு, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது திமுக கலைஞருடைய தலைமையில் எப்படி போச்சு, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. போன கூட 77க்கு அப்புறமே 35 சீட்டு 40 சீட்டு தான், அவ்வளவுதான். எப்பவுமே எம்ஜிஆர் 180 கட்டுவாங்க. அவர் முதல் தேர்தலில் சொன்னாரு 14 தொகுதி வேணாம், மத்தது எனக்குன்னாரு. 2வது தேர்தல் அந்த 14 ஜெயிச்சிட்டாரு. ஒரு ஹண்டே தான் ஜெயிச்சாருன்றாங்க. கலைஞருக்கு விட்டு கொடுத்ததா பேச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக will not be in the scene for in 2026. முதல் கருத்தை நம்ம பேசிட்டோம். யாரும் சொல்லாத ஒரு புதிய கருத்தை சொல்லியிருக்கீங்க. நாம இதுதான் நடக்கும் பாருங்க. சார், நன்றி சார். நன்றி.